أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين. صدق الله العظيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وآله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وقال نبينا صلى الله عليه وسلم: بما نال المنزلة هذه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய அருட்பெரும் கிருபையினால் இன்று நாம் வாரம் சனிக்கிழமை பெண்களுக்காக நமது பள்ளிவாசலில் பாரதி நகர் முஸ்லிம் நல அறக்கட்டளையின் சார்பாக அற்புதமான முறையில் அசருக்கு பிறகு கிட்டத்தட்ட 75வது வாரம் 75 வாரமாக பெண்கள் பயான் நம்முடைய பள்ளியில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 75 வாரங்களில் அல்லாஹ்வினுடைய கிருபை நிறைய விஷயங்களை நாம் கேட்டிருப்போம், அதன்படி நாம் அமலும் செய்திருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியமான பெண்களின் மீதும் அந்த பாக்கியமான சகோதரிகளின் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய கருணை பாக்கியம்
என்றென்றும் நிலவட்டுமாக என வேண்டி, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனது அருள்மறையில் சொல்லித் தருகிறான். என்னன்னு சொன்னா, இதுவரை நீங்க ஒரு கேட்காத சம்பவமா இருக்குன்னு நினைக்கிறேன். 47 வார்த்தைகளை கொண்ட ஒரு வசனம். 47 வார்த்தைகள் தான், வெறும் 47 எழுத்துக்கள் நிறைந்த ஒரு வசனம். 4 ஆயத்து மட்டும்தான். இந்த 4 ஆயத்தின் மூலமாக நம்ம இதை சரியான முறையில் கடைபிடித்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆயத்துக்களை வைத்து நம்மை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுவான். சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய, சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சூறாவில் இருக்குகிறது. 4 வசனங்கள், ஆயத்துக்கள், 47 வார்த்தைகளை கொண்ட ஒரு வசனம் இருக்குகிறது குர்ஆன்ல. இந்த வசனத்தை பற்றி தபரானியில தபரானி என்ற கிதாபுல ஒரு ஹதீஸை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்னன்னு சொன்னா, கண்ணியமான தாய்மார்களே, இது மாதிரி ஹதீஸ்கள்லாம் நம்ம மனதில் வாங்கி பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதன்படி நாம் செயலாற்ற வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னா, இது மாதிரி ஹதீஸ்கள் அதிகமான ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குகிறது. இருந்தாலும் நாம் சொல்வதற்கு இருந்தாலும் கூட கேட்பதற்கு இப்ப மக்கள் தயாராக இல்லை. இன்னைக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய கிருபையில 75 வாரமா வந்துகிட்டு இருக்கோம். நம்ம அசருக்கே நம்ம வந்துட்டோம்னு சொன்னா, அசரு தொழுகைய ஜமாத்தோடு நமக்கு கிடைச்சிரும். அதே நேரத்தில் மகரிப் வரையும் நம்ம கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் பல செய்திகளை நம்ம கேட்கலாம். கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திக் கொள்ளலாம். பெண்கள் கிட்டத்தட்ட 5:30 வருவது. அதற்கு பிறகு சில விஷயங்களை சொல்ல போகும்போது அதிகமான விஷயங்களை சொல்ல முடியாது. இப்போ நமக்கு டயம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் உங்களுக்கு சேரும் சகோதரிகளே. ஆகையினால இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் கொஞ்சம் முன்கூட்டி வந்துட்டா ரொம்ப நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் இந்த வசனத்தில் அப்படி ஒரு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வசனம் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. அந்த வசனம் என்னன்னு சொன்னா, தபூக் யுத்தத்திற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபா பெருமக்களோடு சென்றிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் நல்லா கவனிங்க. அப்ப சென்றிருக்க போகும்போது காலையில எழுந்து ஃபஜ்ர் தொழுதுட்டு, தஹஜ்ஜத் தொழுதுட்டு, அதற்கு பிறகு ஃபஜ்ர் தொழுதுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷ்ராக் தொழுகைக்கு பிறகு வெளியில வர்றாங்க. சூரியன் ரொம்ப பிரகாசமா இருக்குது. எந்த அளவிற்கு சொன்னா, ஒளி சுடர் இல்லாம சூரிய உதைக்கவும் பார்த்தா காலையில பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒளி சுடரோடு அப்படி என்ன செய்யும், உதயமாகும். ஆனால் அன்றைய காலையில சூரியன் உதயமாகுது, ஒளி சுடர காணாம். ஆனா ரொம்ப பிரகாசமான முறையில அந்த சூரியன் தென்படுது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே என்ன செய்யறாங்க, அந்த சூரியன் அப்படியே கண்கொள்ளா காட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வருகை தருகிறார்கள். அருமை நாயகமே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கிறார்கள். மெய் மறந்தவர்களாக
ஜிப்ரீல் வந்தது கூட தெரியாம, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தது கூட தெரியாம கண்மணி உயிருக்கும் உயிரான உயிருக்கும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூரியனையே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பார்க்கிறாங்க, நாயகம் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேசா என்ன செய்யறாங்க, தோலை சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் லேசா என்ன செய்யறாங்க, தோலை சொல்றாங்க. தோலை தொட்டோடனே அப்படியே பெருமானார் அவர்கள் லைட்டா திரும்பி பார்க்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், நாயகமே, நான் வந்தது கூட தெரியாமல் இவ்வளவு அற்புதமாக சூரியனையே கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம் நாயகமே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டாங்க. அரியர் பெருமானார் ஹஜ்ரத் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஜிப்ரீலே, எனக்கு அந்த சூரியன் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது, என்றையும் விட இன்று அதிகமாக பிரகாசமாக இருக்கிறது. எனக்கு வித்தியாசமாக தெரிகிறது இந்த சூரியனை பார்க்கின்ற பொழுது. ஒளி சுடரும் இல்லை, ஒளி கதிர்களும் இல்லை. ஆனால் இந்த சூரியன் இவ்வளவு அழகாக இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது, ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்று மட்டும் தெரிகிறது ஜிப்ரீலே என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்றாங்க, நாயகமே, அதை சொல்வதற்காகத்தான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன், அதை சொல்வதற்காகத்தான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். உங்களுடைய நெருங்கிய நண்பர் முஆவியத்துல் முஸ்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அந்த செய்தியை சொல்வதற்காக அல்லாஹ் என்னை உங்களிடம் அனுப்பி வைத்திருக்கிறான். உடனே கண்மணி ஹஜ்ரத் ரசூல் நாயகம் அவர்கள் சொல்றாங்க, ஜிப்ரீலே, அதனாலதான் இன்னைக்கு சூரியன் இவ்வளவு பிரகாசமாக இருக்குகிறதோ? ஆம் நாயகமே என்று கூறி சொன்னாங்க. கிட்டத்தட்ட மதீனாவுக்கும் தபூக் என்ற இடத்திற்கும் 780 கிலோமீட்டர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீலே, அந்த முஆவியத்துல் முஸ்னி ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி எனக்கு நேசமான ஒரு சஹாபி, எனக்கு பிரியமான ஒரு சஹாபி, அற்புதமான ஒரு சஹாபி, என்னுடனே இருக்கக்கூடிய ஒரு சஹாபி, என்னுடைய ஹதீஸ்களை கேட்டு தெரிந்து அடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடியதுல மிக முக்கியமான ஒரு சஹாபி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த சஹாபியினுடைய தீதா அவருடைய மௌத்தை நான் பார்க்க வேண்டும், நான் காண வேண்டும் ஜிப்ரீலே என்று சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், ஜிப்ரீலே, பூமியை சுருக்கிவிடு, பூமியை சுருக்கிவிடு, அவர்களுக்கு அந்த தீதாரை மௌத்தை நீ காத்து என்று அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் சொல்லிவிட்டான். உடனே சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த ஹதீஸை பார்க்கின்ற பொழுது எனக்கு அப்படியே தபரானி கிதாபுல மேலெல்லாம் உள்ளரித்து விட்டது. எப்படிப்பட்ட ஒரு மௌத்து! அல்லாஹ்வுக்கு நேசமான ஒரு மனிதர், அதற்கு ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமான ஒரு அன்பர் முஆவியத்துல் முஸ்னி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவருடைய வஃபாத்திற்கு பூமி சுருக்கப்பட்டு விட்டது.
அப்படியே என்ன செய்யறாங்க, மௌத்தை அங்கே ஹஜ்ரத் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டப்படுகிறது. அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்து சொன்னாங்க, ஜிப்ரீலே, நான் இவர்களுக்கு ஜனாஸா தொழுக வைக்க வேண்டும். முஆவியத்துல் மஸ்னி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னுடைய நெருங்கிய தோழர், என்னுடைய நெருங்கிய நண்பர். எனவே அவர்களுக்கு நான் ஜனாஸா தொழுகை வைக்க வேண்டும், ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, நாயகமே, இப்ப நீங்க காலையில சூரியனை பார்த்து ரொம்ப அற்புதமா இருக்குது, ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு சொன்னீங்களே நாயகமே, கிட்டத்தட்ட 1,80,000 மலக்குமார்கள் பூமியிலே இறங்கி இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? முஆவியத்துல் மஸ்னி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த மௌத்துக்காக, அவர்களுடைய இறுதி நிலைக்காக துஆ செய்ய வேண்டும் என்பதற்காக, நீங்கள் தொழ வைக்க வேண்டும் என்பதற்காக, உங்களுக்கு பின்னால் அவர்கள் தொழ வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 1,80,000 மலக்குமார்கள் இங்கே இறங்கி இருக்கிறார்கள். எனவேதான் சூரியன் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது நாயகமே என்று சொல்லி அங்கே ஜனாஸா தொழுகை நடத்தப்படுகிறது. அதிலே 2 சப்புகள் என்று சொல்லப்படுகிறது. மலக்குமார்கள் மட்டும் 2 சப்புகள். 2 சப்புகள்னா நம்ம பள்ளிவாசல்ல 30 பேர் 50 பேர் 100 பேர் இருக்கிற அது மாதிரி சப்பல்ல. தபூக் யுத்தம், தபூக்கினுடைய இடம், அந்த தபூக்கினுடைய இடம் முழுவதும் கிட்டத்தட்ட 2 சப்பு, ஒரு சப்புக்கு 75 மலக்குமார்கள் நின்றார்கள் என்று தபரானியில எழுதப்படுகிறது சகோதரர்களே. இப்ப எவ்வளவு அற்புதமான ஒரு மௌத்து! அந்த மௌத்துல ஹஜ்ரத் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக வச்சுட்டாங்க. பின்னாடி 2 சப்புகளான 75,000 வழக்குமார்கள், கிட்டத்தட்ட 1,80,000 வழக்குமார்கள் அந்த மௌத்துல கலந்துக்கிட்டாங்க, துவா செஞ்சாங்க. இது எல்லாம் முடிஞ்ச பிறகு ரசூல் நாயகம் ஹஜ்ரத் கண்மணி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலிடம் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க தெரியுமா? பிமா நால அல் மன்சிலத்தி ஹாதிஹி, பிமா நால அல் மன்சிலத்தி ஹாதிஹி. ஜிப்ரீலே, இவர் எதனால் இப்படிப்பட்ட பாக்கியம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? யாருக்கு கேட்கிறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கண்மணி ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, இவர் எதனால் இப்படிப்பட்ட பாக்கியம் அடைந்துள்ளார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று சொன்ன உடனே, கேட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, ஹுப்பி குல் ஹுவல்லாஹு அஹத், ஹுப்பி குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த 47 எழுத்து 4 ஆயத்து என்று சொன்னோமே, இந்த குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்ற இந்த 4 ஆயத்துக்களை இந்த சஹாபி முஆவியத்துல் மஸ்னி என்ற சஹாபி எப்போதும் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி என்ன சிறப்புங்க இந்த குல் ஹுவல்லாஹுக்கு? சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த குல் ஹுவல்லாஹ் சூராவுக்கு அப்படி என்ன சிறப்பு என்பதை பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ்வினுடைய தன்மையை பற்றி மட்டுமே அந்த சூறாவில் இருக்கும். வேறு எந்த விதமான சம்பவங்கள் அதில் இடம்பெறாது. வேறு யாரை பற்றி அதில் பேசப்படாது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ்வுக்கு என்ன தன்மை என்பதை மட்டுமே அது பேசப்படும் சூரா. எனவே அந்த சஹாபி அவர்கள் எப்போதும் குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், காயிமன், நஸ்ரானி தபரானி கிதாபுல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. காயிமன், நின்ற நிலையிலும் அந்த சூறாவை ஓதுவார்கள். காயிதன்,
உட்கார்ந்து இருக்கும் போது என்ன செய்வாங்க? குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதுவாங்க. வராக்கிஅன் நின்று கொண்டிருக்கின்ற பொழுதும், ருக்கு செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் என்ன செய்வாங்க? நின்று கொண்டு, உட்கார்ந்து கொண்டு, குனிந்து கொண்டு ருக்கு செய்யக்கூடிய நேரத்திலும் கூட இந்த குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதுவார்கள். வசாஜிதன் சஜதா செய்து கொண்டிருக்கின்ற பொழுது குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதுவாங்க. நாயிமன் தூங்குவாங்க பாருங்க, தூங்கக்கூடிய சமயத்திலையும் இந்த குல் ஹுவல்லாஹ் சூராவை இவர்கள் ஓதுவார்கள். ராக்கிதன் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுதும் கூட இந்த குல் ஹுவல்லாஹ் என்ற சூராவை அந்த சஹாபி ஓதிய காரணத்தால கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மலக்குமார்கள் இந்த பூமியில இறங்கி இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி இருக்கிறாங்க. இவர்களுக்கு எந்த விதமான சொர்க்கத்தை வேண்டுமானாலும் அல்லாஹ் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறான். எண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, குல் ஹுவல்லாஹ் என்ற சூராவுக்கு இவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்கிறது. சாதாரண சிறப்புகள் அல்ல. நம்ம ஏனோ தானோ என்ன செய்யணும், இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் சூறாவுக்கு ஒரு பவர், யாசீன் சூறாவுக்கு ஒரு பவர், சூரத்துல் வாக்கியா என்ற சூறாவுக்கு ஒரு பவர், தபாரக்கல்லதி என்ற சூறாவுக்கு ஒரு பவர். இப்படி 114 சூறாக்கள் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு சூறாக்களும் ஒவ்வொரு பவரை பெற்றிருக்கின்றது. இந்த குல் ஹுவல்லாஹ் சூராவுக்கு இன்னும் சொல்லப்படுகிறது, ஒரு தடவை ஒரு மனிதர் குல் ஹுவல்லாஹ் குர்ஆன்ல குல் ஹுவல்லாஹ் சூரா இருக்குதுல்ல, அந்த சூறாவை அவர் ஓதினார். 10 ஜூஸ் ஓதி முடித்த நன்மைகளை உடனே மலக்குமார்கள் எழுதியிருக்கிறார். நம்ம தோல்ல இரு விதத்திலேயே 2 மலக்குமார்கள் இருப்பாங்க. ஒருத்தர் நன்மையை எழுதுவாரு, இன்னொருத்தர் என்ன செய்வாரு? தீமைகளை எழுதுவார். அப்ப நன்மைகளை எழுதக்கூடிய மலக்குமார் ஒரு குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதிட்டா 10 ஜூஸ் இவர் ஓதிட்டாரு. 3ல ஒரு பகுதி. குர்ஆன் என்பது 10 ஜூஸாக 30 ஜூஸாக இருக்கிறது. 3 பகுதியில ஒரு பகுதியை இவர் ஓதி முடித்து விட்டார் என்று உடனே எழுதிவிடுவாராம். அப்ப 3 தடவை குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுனா எத்தனை நன்மை? எத்தனை குர்ஆன் ஓதிய நன்மை அப்படின்னு சொன்னா 30 ஜூஸ். 3 பகுதியையும் ஓதிய நன்மைகளை, முழு குர்ஆனையும் ஓதிய நன்மையை அந்த மனிதர் பெற்று விடுகிறார் என்பதாக ஹஜ்ரத் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். சகோதரிகளே, ஏன் இந்த விஷயத்தை நம்ம சொல்றோம்னு சொன்னா, குல் ஹுவல்லாஹ்வுக்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது. நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டுமா? நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு 10க்கு பிறகும் 10 தடவை குல் ஹுவல்லாஹ் ஓதுங்க. 10 தடவை குல் ஹுவல்லாஹ் ஓதுனீங்கன்னு சொன்னா உங்களுடைய மௌத்துக்கும் சொர்க்கத்திற்கும் எந்த திரையுமே இல்லை என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப குல் ஹுவல்லாஹ் எடுத்துக்கங்களேன், எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன செய்யும்? சாதாரணமாக ஒரு சின்ன பிள்ளைய தூங்கிக்கிட்டு இருக்க பிள்ளைய கூப்பிட்டு எந்திரிச்சு எழுப்பி குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுறாங்க ஓதுவான். அவர் அந்த பொம்பளை பிள்ளைக்கு போதும். ஏன்? அந்த குல் ஹுவல்லாஹுடைய சூரா நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். எல்லா பேருக்கும் மனப்பாடம் இருக்கு. ஆனா அதனுடைய தகுதியை நாம் விளங்கவில்லை, அதனுடைய பவரை நாம் என்ன செய்யவில்லை, விளங்கவில்லை. அந்த குல் ஹுவல்லாஹ் சூராவுக்கு இவ்வளவு அற்புதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கவில்லை. சகோதரிகளே, இன்று இன்ஷா அல்லாஹ் 75வது வாரமாக பெண்கள் பயான் இருக்கின்ற காரணத்தால இந்த குல் ஹுவல்லாஹுடைய சிறப்புகள், இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது, ஒருபோதும் மறக்கக்கூடாது. இனிமேலும் நாம் மறந்துவிட்டால் நாம் நஷ்டவாதிகள். சகோதரிகளே, அப்ப என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் பள்ளிவாசல்ல நாங்க பெண்கள் பயானுக்கு போனோம்.
குல் ஹுவல்லாஹ் சூராவினுடைய மகிமையை பற்றி எங்களுக்கு சொன்னாங்க. அதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இன்று மகரிபிலிருந்து இன்ஷா அல்லாஹ் அடிக்கடி குல் ஹுவல்லாஹ் சூராவை நாங்கள் ஓதுவோம், குல் ஹுவல்லாஹ் சூராவை நாங்கள் ஓதுவோம் என்ற உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கண்ணியமானவர்களே, குல் ஹுவல்லாஹினுடைய மகிமை, குல் ஹுவல்லாஹினுடைய சூராவினுடைய மகிமை இருக்குகிறது, சொர்க்கத்திற்கு கூட்டி சென்றுவிடும். உங்களை சொர்க்கத்திற்கு செல்ல நீங்கள் விருப்பம் என்று சொன்னால் குல் ஹுவல்லாஹ் சூராவை அடிக்கடி ஓதிக் கொள்ளுங்கள். அவ்வளவு நன்மைகள் நிறைந்த ஒரு சூரா. வெறும் 47 எழுத்துக்களை கொண்ட ஒரு சூரா. 4 ஆயத்து. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். எவ்வளவு ஒரு சிறிய சூரா. அந்த சிறிய சூறாவுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய மகிமையை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, சிந்தித்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நிச்சயமாக வந்திருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் நாங்கள் இறங்குகின்ற பொழுதும், நாங்கள் ஏறுகின்ற பொழுதும், நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதும், நாங்கள் வீட்டிலே நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் என்னுடைய வாயிலிருந்து முழு என்று வந்து கொண்டிருக்கும் சூரா எது என்று சொன்னால் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரா என்பதை உங்களுடைய மனதிலே நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, அவ்வளவு அற்புதமான சூரா இந்த குல் ஹுவல்லாஹ் சூரா. 75வது வாரத்தில் இந்த குல் ஹுவல்லாஹ் சூராவை பற்றி உங்களுக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம். இன்று நீங்கள் பதிய வைத்து மீண்டும் மீண்டும் திருப்பி ஏன் சொல்றேன்னு சொன்னா, உங்களுடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். குல் ஹுவல்லாஹ் சூராவுடைய தாத்பரியம் இது, அதனுடைய நன்மைகள் என்ன, அதற்குள்ள மகிமை என்ன என்பதையெல்லாம் நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக் கொள்கிறேன். கண்ணியமான தாய்மார்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் இந்த குல் ஹுவல்லாஹ் சூராவின் மூலமாக, சூரா இக்லாஸினுடைய சூராவின் மூலமாக நம்முடைய வந்திருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் அனைவருடைய பாவங்களையும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. இதுவரை நாங்கள் எந்த தீமைகள் எல்லாம் செய்திருக்கின்றோமோ, தெரியாமல் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை எல்லாம் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வே இந்த சூரத்துல் இக்லாஸின் பொருட்டால், குல் ஹுவல்லாஹ் என்ற சூராவின் பொருட்டால், ரஹ்மானே ரப்பல் ஆலமீனே எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. அப்படி அற்புதமான இந்த சூரா. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, எல்லாத்துக்கும் தெரியும் ஃபாத்திமா நாயகின்னா யாரு, அவங்களுக்கு என்ன மகிமை. இந்த குல் ஹுவல்லாஹ் சூராவுக்கு ஒரு மகிமை இருக்குல்ல, அது மாதிரி ஃபாத்திமா நாயகிக்கு ஒரு மகிமை இருக்கிறது. என்ன மகிமைன்னு சொன்னா, அவங்க சொர்க்கத்து பெண்மணி, சொர்க்கத்தில் பெண்களுக்கெல்லாம் தலைவி என்று சொல்லக்கூடிய பட்டத்தை உலகிலேயே செஞ்சாங்க. அவங்க மரணிப்பதற்கு முன்பதாகவே அந்த பட்டத்தை இங்க வாங்கிட்டாங்க. ஏன் அந்த பட்டம் அவங்களுக்கு கிடைத்தது, ஏன் அந்த மகிமை அவர்களுக்கு கிடைத்தது என்பதை நாம் ஒரே ஒரு சம்பவத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் அமர்ந்திருக்கிறாங்க, மஸ்ஜிதே நபவியில அமர்ந்திருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் படைசூழ அமர்ந்திருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு சஹாபி வர்றாங்க, நாயகமே தங்களுடைய ஈரல் துண்டு என்று வர்ணிக்கக்கூடிய அருமை மகள் ஃபாத்திமா நாயகி வாசல்ல நின்றுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு
அறிஞர் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனேயும், பாத்திமா என்னம்மா பள்ளிவாசலுக்கு தேடி வந்திருக்கிற, நீ யாரையாச்சும் ஆளை விட்டுருந்தீங்கன்னா நானே வந்திருப்பனே பாத்திமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்னுடைய அருமை மகளே என்று கேட்டபோது அப்போ ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அத்தா பாப்பா, இதுவரைக்கும் நான் உங்கள்கிட்ட எதையும் அது இதெல்லாம் நான் எதுவும் பெருசா நான் கேட்டதில்லை, கேட்கவும் மாட்டாங்க. பாத்திமா நாய் இருக்காங்களே, அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பிரியமான மகள், அற்புதமான ஒரு மகள். எதையும் கேட்க மாட்டாங்க, எதா இருந்தாலும் சகித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட மனப்பான்மை ஹஜ்ரத்னா பாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இருந்துச்சு. அப்ப கேட்டாங்க, நாயகமே, அத்தாவே, பாப்பாவே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குகிறது, வீட்டு வேலை செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குகிறது. என்னுடைய கையை பாருங்கள், கேணியில இறைத்து இறைத்து என்னுடைய கையெல்லாம் காய்ச்சி விட்டது பாப்பா, அத்தா. கையெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, காத்திருச்சு, எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. வீட்டு வேலைகள் எனக்கு அதிகமாக இருக்குகிறது. பொதுவா பெண்களுக்கு வீட்டு வேலை அதிகமாக தானே இருக்கும். நம்ம ஏன் கொஞ்சம் லேட்டாக வர்றோம்னு சொன்னாலும் அது வேலைகள் நமக்கு பொதுவாகவே இருக்கும். அது பாத்திமா நாயகி அவர்களுக்கு அது விதிவிலக்கல்ல. அவர்களும் ஒரு பெண் தானே, என்ன வேலையும். அவர்களுடைய மாமியா பேர் பாத்திமா, அலி ரலியல்லாஹு தஆலா அவனுடைய அம்மா பேர் இருக்கு, அவங்க பேர் பாத்திமா. அவங்களுக்கு துணி துவைச்சதுலேருந்து ஏற்று சொல்லி எல்லாம் அவங்களே செய்வாங்க. பணிவிடையில பாத்திமா நாயகி மாதிரி யாருமே இல்லை. பணிவிடை செய்யறதுல பாத்திமா நாயகி மாதிரி யாருமே இல்லை என்று நமக்கு ஹதீஸ்கள்ல கூறப்படுகிறது. கேட்கிறாங்க, நாயகமே, எனக்கு இது மாதிரி கை காலெல்லாம் வலிக்குது, சரியான வேலையா இருக்குது. ஹசன் ஹுசைன் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் என்ன செய்யறேன், வேலைகள் செய்யறேன். உங்களுடைய மருமகனான அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நான் வேலை செய்யறேன். என்னுடைய மாமியாவான பாத்திமாவுக்கு நான் என்ன செய்யறேன், எல்லா வேலையும் செய்யறேன். நாயகமே, என்னுடைய கையெல்லாம் காய்ச்சி போகுது, உடல்லாம் எரிஞ்சு போச்சு, ஒண்ணுமே செய்ய முடியல. ஏதாவது ஒரு அடிமை இருந்தா ஒரு ஆளை எனக்கு கொடுங்க வேலைக்காக, அல்லது கைபர்ல கனிமத்து பொருள்கள் வந்திருக்கதாக கேள்விப்பட்டேன், அதிலிருந்து எனக்கு கொஞ்சம் ஏதாவது கொடுங்களேன் என்று இந்த இரண்டு விஷயத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தன்னுடைய அருமை மகளார் பாத்திமா நாயகி அவர்கள் கேட்கிறாங்க. நம்மளா என்ன செய்வோம் சகோதரத்துல, நம்முடைய மகளுக்கு, கேட்டு வந்த மகளுக்கு நம்மளா என்ன செய்வோம், அப்படியாமா அவனுக்கு நான் ஆளை அனுப்பி விடுறேன், வேலைக்கு நான் ஆளை அனுப்பி விடுறேன், இந்த அவனுக்கு வாப்பா சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க, அத்தா இவ்வளவு பணம் வச்சிருக்கிறாங்க, உனக்கு அள்ளி தர்றேம்மா, நீ கஷ்டப்படக்கூடாது, இல்லாட்டி நீ நான் என்கிட்ட வந்துருமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஆனா அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மகளுக்கு சொன்ன ஒரே ஒரு திக்ரை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சொன்னாங்க, என்னுடைய அருமை மகளே பாத்திமா, நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதீர்கள். பாத்திமா நாயகி பார்த்து சொன்ன விஷயம், ஒருபோதும் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் மகளே, உங்களுக்கு நான் ஒரு திக்கரை நான் சொல்லித் தருகிறேன். நான் உங்களுக்கு ஒரு திக்கரை நான் சொல்லித் தருகிறேன், அதை நீங்கள் ஓதிக்கொண்டே வந்தால் உங்களுக்கு கஷ்ட நஷ்டமெல்லாம் போயிடும் என்று சொல்லிட்டு கேட்கிறாங்க, இந்த உலகம் வேண்டுமா, உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா? தன்னுடைய மகளை பார்த்து கேட்ட கேள்வி, ஒரு தகப்பன், ஒரு தந்தை கேட்ட மகளுக்கு கேட்ட கேள்வி என்ன, சொர்க்கம் வேண்டுமா, இந்த உலகத்தினுடைய இன்பம் வேண்டுமா? பாத்திமா நாயகி சொன்னாங்க, அருமை தந்தையே, எனக்கு இந்த உலகம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த உலகம் எனக்கு தேவையில்லை, எனக்கு சொர்க்கம் வேண்டும் தந்தையே, சொர்க்கத்தையே நான் நாடி இருக்கிறேன், அதனை தவிர வேறு ஒன்றும் எனக்கு தேவையில்லை என்று கூறி அங்கே நின்று கொண்டிருக்கின்ற பொழுது ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு திக்கரை கற்றுக் கொடுத்தார்கள். என்ன திக்கர் தெரியுமா? அதை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். யா அவ்வலல் அவ்வலீன், இந்த திக்கரை சொல்லிக் கொடுத்தாங்க. யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆஹிரல் ஆஹிரீன், யாதல் குவத்தில் மத்தீன், யா ராஹிமல் மசாகீன், பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இதனுடைய பொருள் என்னங்க கண்ணியமானவர்களே? இதனுடைய பொருள் என்ன? யா அவ்வலல் அவ்வலீன், ஆரம்பத்திற்கெல்லாம் ஆரம்பமானவனே. அல்லாஹ் தானே ஆரம்பமானவன், அவன் தான் ஃபர்ஸ்ட், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. ஆரம்பத்திற்கெல்லாம் ஆரம்பமானவனே, யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆஹிரல் ஆஹிரீன், இறுதிக்கெல்லாம் இறுதியானவனே, யாதல் குவத்தில் மத்தீன், யாதல் குவத்தில் மத்தீன், அனைத்தும் உனக்கே ரஹ்மானே, அனைத்து சக்தியும் உன்னிடமே இருக்குகிறது. எல்லா சக்தியும், உலகத்தில் உள்ள எல்லா சக்தியும், மறு உலகத்தில் உள்ள எல்லா சக்தியும் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. யா ராஹிமல் மசாக்கி, மிஸ்கீன்களுக்கெல்லாம் கிருபை செய்யக்கூடியவன் நீ. யா அர்ஹமர் ராஹிமீன், உலக மக்கள் அனைவர்களுக்கும் நீ கிருபை செய்யக்கூடியவன் என்ற திக்ரை அதற்கு ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எதற்காக? மகளே, ஒருபோதும் நீ கஷ்டப்படக்கூடாது. அது மாதிரி இந்த உலகத்தினுடைய இன்பம் உனக்கு தேவையில்லை, மாறாக சொர்க்கத்து பெண்மணி நீ. சொர்க்கத்தில எல்லா பெண்களுக்கும் நீ தலைவியாக இருக்க வேண்டும். எனவே உலகத்துல கொஞ்ச நஞ்ச கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், உலகத்துல கொஞ்ச நஞ்ச கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் மகளே, அதை நீ பொறுத்துக்கொள். இந்த அற்புதமான கலிமாவை, திக்ரை அதற்கு ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா நாயகி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு பாத்திமா நாயகி அவர்கள் சொன்னாங்க, மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் அறிவிச்சாங்க. என்னுடைய தந்தையிட்ட போய் நான் கேட்டேன், வேலைக்கு எனக்கு ஆள் வேணும், அல்லது ஹைபர்ல உள்ள கனிமத்து பொருள் எனக்கு வேணும்னா நான் கேட்டேன். இந்த கனிமத்தாக இந்த திக்ரை எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆஹிரல் ஆஹிரீன், யாதல் குவத்தில் மத்தீன், யா ராஹிமுல் மசாகீன் என்ற அற்புதமான திக்ரை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதை நான் ஓதிக்கொண்டே இருந்தேன். சில நாட்களில் பாத்திமா நாயகி சொல்றாங்க, சில நாட்களிலேயே என்னுடைய துன்பம் மறைந்தது, என்னுடைய கவலைகள் மறைந்தது, என்னுடைய துன்பம் மறைந்தது, என்னுடைய கவலைகள் மறைந்தது. எந்த கஷ்டமும் இல்லாமல் நான் மரணிக்குகின்ற வரை இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தேன். எந்த விதமான கஷ்டமும் எனக்கு தெரியல. அதை விட என்னுடைய பிள்ளைகள் பெருசாச்சு, என்னுடைய கணவருக்கு அதிகமான வேலையை பார்த்தேன், என்னுடைய மாமியாவுக்கு நான் அதிகமான வேலையை பார்த்தேன், என்னுடைய ஒட்டகங்களுக்கு நான் தண்ணீர் வைத்தேன், என்னுடைய ஒட்டகத்தை பால் பீச்சுவேன், எல்லா விஷயங்களும் நான் செஞ்சேன். இந்த திக்ரை நான் ஓதிட்டு அதற்கு பிறகு இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் எனக்கு எந்த விதமான கஷ்டங்களும் தெரியவில்லை, எதுவரை நான் மௌத்தாகின்ற வரை. ஏன்? அப்படி ஒரு அற்புதமான திக்ரை எனது தந்தை எனக்கு கொடுத்தார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டு விஷயத்தை நாம் சொல்லி இருக்கின்றோம். ஒன்று குல் ஹுவல்லாஹ் சூரா, இது சொர்க்கத்திற்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு சூரா. இரண்டாவது யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆஹிரல் ஆஹிரீன், யாதல் குவத்தில் மத்தீன், யா ராஹிமல் மசாகீன் என்ற ஒரு திக்ர். இது கஷ்ட நஷ்டங்கள் உங்களுடைய வீட்டில் கஷ்டமா இருந்துன்னு சொன்னா இதை நீங்க ஓதிக்கங்க. இந்த இரண்டையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த 25வது வாரத்துல உங்களுடைய மனதில் பதிவு செய்வதற்காக சொல்லி இருக்கிறோம். எனவே கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதக்கூடிய பாக்கியத்தையும்,
யா அவ்வலல் அவ்வலீன் என்ற ஒரு திக்ரை ஓதக்கூடிய பாக்கியத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வா ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين برحمتك يا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.